அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றல்ல, இரண்டல்ல, 500 ஆண்டுகள் அல்ல, 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரே மாதிரியான அமைப்பில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரூபாய் போதும், 51 தலைமுறை சாபம் நீங்கும், குபேர யோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் ரூபாய் இருந்தால் 21 அல்ல 51 தலைமுறை சாபம் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். அப்படி எந்த நாள் என்று பார்த்தால் மகாலய அமாவாசையாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நாள் முன்னோர் வழிபாட்டின் மிக சிறந்த நாளாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதோடு மட்டுமல்லாது அவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். நமது முன்னோர்கள் இந்த பூலோகத்தை விட்டு சென்று பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அவர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நிறைந்த நன்மையை பெற முடியும். பொதுவாக முன்னோர்கள் பூலோகத்தை விட்டு சென்றதற்கு பிறகு பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் சாபத்தின் காரணமாக பல சிக்கல்கள் வரலாம். உண்மையில் முன்னோர்கள் சாபம் கொடுப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதனால் பித்ரு தோஷமோ பித்ரு கர்மாவோ கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் நாம் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம் என்று அவர்களுடைய சிந்தனை என்பது இருக்கும். அதை நாம் செய்ய தவிர்ப்பது காரணமாக அவர்கள் ஒரு வருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. முன்னோர்களின் வருத்தம் காரணமாக பல பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்வில் திருமண தடை, புத்திரபாகிய தடை என பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவேதான் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் பணம் சம்பாதித்தும் சேமிக்க முடியவில்லை, பொருள் ரீதியாக வளர்ச்சி காண முடியவில்லை என்று பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வழிபாடாக இந்த மிகவும் முக்கியமானதாக மகாலய அமாவாசை நிச்சயமாக அமைந்திருக்கிறது. வருடத்தில் 365 நாட்கள் இருந்தாலும் 96 தடவை முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அப்படி 96 தடவை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் மிக முக்கியமாக அமாவாசை தினங்களில் மட்டுமாவது மேற்கொள்வது நல்லது. வருடத்திற்கு 12 அல்லது 13 அமாவாசைகள் வரக்கூடிய வேளையில் இந்த அமாவாசைகளில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வது நிறைந்த பலனை கொடுக்கும். அப்படியும் அந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவர்களுக்கு மிக முக்கியமானதாக ஆடி அமாவாசை, காலை அமாவாசை, தை அமாவாசை இந்த மூன்றும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆடி அமாவாசை தினத்தன்று பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வருகிறார்கள். மகாலய அமாவாசை தினத்தன்று பூலோகத்தில் அவர்கள் வாசம் செய்கிறார்கள். பிறகு தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்தை அடைகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் பூலோகத்தில் இருந்து பித்ருலோகம் செல்லக்கூடிய வகையில் ஒளிகளை பெறுவதற்காக தான் கார்த்திகை தீபம், தீபாவளி போன்ற பண்டிகைகள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வழிபாடுதான் தென்புலத்தார் வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நம்மளுடைய வாழ்வில் கிடைக்கும். உறுதியாகவே பணம் சேரும். இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தடை நீங்கும், புத்திரபாகிய தடை நீங்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பெயர் புகழ் அதிகரிக்கும், பதவி உயர்வு, நல்ல வேலை, அறிவாற்றல் என பல நல்ல திறன் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை வாய்ப்புகளும் எளிதில் கைகூடும். பொருள் சேர்க்கை அமைவதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எதிர்கால சந்ததியும் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த மகாலய அமாவாசை விரத வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இது இந்துக்கள் பண்டிகையில் மட்டும்தான் கொண்டாடப்படுகிறதா, கடைபிடிக்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. உலகில் உள்ள அனைத்து மதத்தினருமே அவரவர் முறைப்படி இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள். என்றால் கிறிஸ்துவ முறைப்படி பார்க்கும் போது கல்லறை திருநாள் என்று முன்னோரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக முன்னோரை நோக்கி வழிபாடு செய்வது மட்டுமல்லாது பூஜை மற்றும் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து மற்றவர்கள்
ஏழைகளுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்கிறார்கள். அதன் மூலமாக முன்னோரின் ஆன்மா இலைப்பாறுதல் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதால் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மலர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். இது அனைத்து வகையான மதங்களிலும் பின்பற்றப்படுகிறது. எனவே மிக முக்கியமான வழிபாடு. இது மட்டுமல்லாது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த 3 மாதங்களில் அமாவாசையில் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட தவறாமல் மகாலய தினத்தன்று விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லப்பட்டதிலிருந்து தெரிந்தது மகாலய அமாவாசையிலாவது அந்த விரதத்தை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை தங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 9 ராத்திரிகள் நவராத்திரிகள் என்று அழைக்கப்படுகிறது. மகாலய அமாவாசை நவராத்திரியின் துவக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. மகாலய அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் வருகிறது. சூரிய கிரகணம் இரவு நிலையம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கிரகணம் நடைபெறும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு தவறாமல் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். சந்திர கிரகணத்தை பார்க்கலாம், சூரிய கிரகணத்தை நிச்சயமாக வெறும் கண்களால் பார்க்க கூடாது. உபகரணங்களை பயன்படுத்தி மட்டும் பார்ப்பது நல்லதாக அமையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது இந்த மகாலய அமாவாசை அன்று விரதம் இருந்து தவறாமல் முன்னோர் வழிபாட்டை செய்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் பல தடைகள் நீங்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பல புராணங்களில் இந்த மகாலய அமாவாசை விரத வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகாபாரதம், பகவத்கீதை உள்ளிட்ட பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டுவதோடு மட்டுமல்லாது கருட புராணத்திலும் இந்த மகாலய அமாவாசையின் முக்கியத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்றால் ஒரு ஆன்மா இலைப்பாறுதல் பெறுவதற்கு, அமைதி பெறுவதற்கு நிச்சயமாக மகாலய பட்சத்தில் விரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மகாலய பட்சத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மகாலய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த பலன் கிடைக்கும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவற்றை நிச்சயமாக மேற்கொள்ளலாம். அதனால் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த பித்ரு பூஜை அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த பலன் கிடைக்கும் என்றாலும் கூட ஒருவேளை நமது முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் அந்த பூஜை வீணாகி விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. 5 மட்டுமல்ல 51 தலைமுறை கொண்ட அனைவருமே மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட பித்ருலோகத்தின் தேவதையின் ஆசீர்வாதமும் அருளும் நிறைவாக கிடைக்கும். பித்ருக்களை நினைத்து வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையை, பித்ரு தேவதையின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதால் தங்களுடைய வாழ்வில் தடை என்று இருக்கக்கூடிய பல தடைகள் விலகி முன்னேற்றம் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும். அதே சமயம் யார் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆண்கள் அவசியம் மேற்கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள், அதே சமயம் சகோதரரும் இல்லை என்றால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதே சமயம் கணவர் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. சகோதரர் இருக்கும் பட்சத்திலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை பெண்கள் தவிர்ப்பது நல்லது. ஆனால் அன்றைய தினத்தில் மகாலய அமாவாசை தினம் மட்டுமல்ல, அனைத்து அமாவாசை தினங்களிலும் விரதம் இருக்கலாம், இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தங்களால் இயன்றவரை நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். அதன் மூலம் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசையில் கார்ணீக பித்ருகள் என்று சொல்லக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மைத்துனர் என பலருக்கும் திதி கொடுக்கலாம். அது மட்டுமல்லாது குரு, ஆசிரியர், உங்களுடைய நல விரும்பிகள் மற்றும் நண்பர்கள் என அனைவருக்குமே இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தால் திதி கொடுக்கலாம். கார்ணீக பித்ருக்களின் தோஷமானது அந்த தருணத்தில் விலகும். அவர்களுடைய மகிழ்ச்சியும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய ஆன்மாவும் சாந்தி அடைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தர்ப்பணம் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து நீர்நிலைகளுக்கு சென்று கொடுப்பதன் மூலம் மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை
தேடி வரும். அந்த தருணத்தில் மனதார முன்னோரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் இறை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம். அன்றைய தினம் முழுவதும் தவறாமல் விரதத்தை இருக்க வேண்டும். விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் நிச்சயமாக குறைந்தது ஒரு 5 ரூபாய்க்காவது ஒரு பிஸ்கட் வாங்கி யாகத்திற்கு வையுங்கள். அப்போது 51 தலைமுறை தோஷம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அது மட்டுமல்லாது யாகத்திற்கு உணவளிப்பது நல்லது. உணவு அளிக்க முடியவில்லை என்றால் குறைந்தது ஒரு 5 ரூபாய்க்காவது ஏதேனும் உணவுப் பொருட்களை வாங்கி வையுங்கள். அதை காட்டிலும் மிக அற்புதமானது அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுங்கள். அன்னதானம் கொடுக்கும் போது அதனுடன் சேர்த்து 5 ரூபாய்க்கு எள்ளு மிட்டாயும் வாங்கி கொடுங்கள். மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் தோஷம் அனைத்தும் நீங்கி மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரிசி, பருப்பு, காய்கறி போன்றவற்றையும் தானமாக கொடுக்கலாம். வாழைக்காய் உள்ளிட்டவற்றை தானமாக கொடுப்பது குறைந்த நன்மையை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் என்னால் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை, தான தர்மத்தை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக மகத்தான புண்ணியம் உங்களை வந்து சேரும். ஆனால் பித்ருக்களின் வருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பித்ரு தோஷம் நிச்சயமாக நீங்காது. ஏனென்றால் நாம் கர்ணனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கர்ணன் கொடைவள்ளலாக பார்க்கப்படுகிறார். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறக்கும் நொடி வரைக்குமே தன்னால் இயன்ற அத்தனை தான தர்மங்களையும் செய்தார். ஆனால் அவர் சரியான முறையில் அவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவில்லை. அதே சமயம் தானங்களிலே சிறந்த தானமாக இருக்கக்கூடிய அன்னதானத்தை கொடுக்கவில்லைங்க. அவர் சொர்க்கத்திற்கு சென்றாலும் அங்கு தீராத பசியுடன் இருந்தால் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டவுடன் நாம் கேட்டு மீண்டும் 15 நாட்கள் பூமிக்கு வந்து இந்த மகாலய பட்ச காலகட்டத்தில் ஆனால் இயன்றவரை அன்னதான உதவிகளை செய்துவிட்டு மீண்டும் அவர் சொர்க்கம் சென்றாருங்க. இப்படி வழிபாட்டின் மிக முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மகாலய பட்சத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதோடு அன்னதானத்தையும் செய்வது சிறப்பான பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும்.